நீங்கள் கேட்டிருந்தீங்க உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு தான் நான் பார்த்தேன். நேற்றெல்லாம் எங்கே போயிருந்தேன் அப்படின்னா 20 நாளாக வந்து இந்த கோயில் விசேஷம் பார்த்துட்டு எந்த விசேஷம் நிறையா கறி விருந்து, அப்புறம் நல்ல காரியம் கெட்ட காரியம்லாம் நடக்குது இல்லையா, எதுக்குமே போகாமல் நிறுத்தி வச்சுருந்தது. நேற்றெல்லாம் வரிசையாக இப்போ ஒரு ரவுண்டெல்லாம் அடிச்சிட்டு வந்தாச்சு. அதனால் நான் வந்து எந்த பதிவும் போட முடியல. நான் பார்க்கவே இல்லை. நைட்டு நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அப்புறம் ஒரு சில வீடியோலாம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அது உங்களுக்காக அனுப்பினேன். அது வந்து எங்கள் கோயிலோட இப்போ கும்பாபிஷேகம் நடந்த கோயிலோட மேலே இந்த ட்ரோன் மூலம் எடுத்தது அந்த வீடியோ. அது பழனியில், அதுதான் எங்கள் கோயில். அப்புறம் வந்து சுப்பிரமணிய அண்ணாட்ட சொன்னீங்களான்னு கேட்டிங்க. அம்மா வீட்டில் சொல்லலை. அதனால் சுப்பிரமணிய அண்ணாகிட்டையும் சொன்னால் அந்த சீரை நான் பண்ணுறேன்னு கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு அதெல்லாம் வேண்டாம், வீணா ஒருத்தருக்கு வந்து நம்ம தொந்தரவு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவருக்கு தெரியாது. நீங்கள் கேட்கும்போது ஒரு வேளை சொல்லியிருக்கணுமோ, நாம் கொஞ்சம் ஒதுங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் இப்போ தான் அவர் கல்யாண செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இஷ்டத்துக்கு அவங்க போய் ஏன் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டுட்டேன். இப்போ எங்கள் ஊர் கோயிலும் இப்போ கும்பாபிஷேகம் வரப்போகுது. ஆனால் அதுக்கும் சொல்ல போகிறதில்ல. அம்மா வீட்டில் எதுவும் சொல்லலை. சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் நேரில் பார்க்கும்போது நிறையா சொல்லணும். நான் நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன்.